நம்ம இன்னைக்கு 5 விதமான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு என்ன வைக்கிறதுன்னு யோசிக்கிறாப்புல இருக்கும். ஆனால் இந்த வெரைட்டி ரைஸ் நீங்கள் செய்யும்போது குழம்பு எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த 5 விதமான சாதமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சூடுபடுத்திக்கோங்க. நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இது கூடவே 1 கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே முந்திரி பருப்பும் நல்லா வதங்கி வந்துடும். ஸ்டார்டிங்லேயே நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துட்டோன்னா கலர் அதிகமாக சேஞ்ச் ஆயிரும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் எடுத்துகிட்டு அளந்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml அளவு இருக்கும். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. பொதுவாக பாஸ்மதி அரிசி வேக வைக்கிற போது நம்ம 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்ப்போம்ல. இது தேங்காய் பால் சாதம்ன்றதுனால நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கரிப்பாக இருக்கணும் உப்பு, அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் ரிலீஸ் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொரியல் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு முட்டைலாம் பிடிக்கும்னா நீங்கள் முட்டை ஆம்லேட் போட்டு கூட சாப்பிட்லாம். நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் ஆறி வரும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்ருக்க மாதிரி இருக்கும். நல்ல கமன்னு ரொம்பவே ருசியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு கொடுத்து விடும்போது மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அடுத்து வெங்காய சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 4-5 பூண்டு பற்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடுகு வெடிச்சிட்டு லேசாக இந்த பூண்டு பச்சை மிளகாலாம் வதங்கி வரும்போது இது கூட 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்கிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேறு எந்த மசாலா பொருளும் சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தனி மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணும்போது காரம் பார்த்து செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினா போதும். வதக்கிட்டு இது கூட வேக வச்ச சாதம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
நான் வந்து பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்சுட்டு 2 கப் அளவு மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப ஈஸியான வெங்காய சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பன்னீர் சாதம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டவா சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துருங்க. நான் வந்து 200 கிராம் அளவு பன்னீரை கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அதே போல் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா ஹார்ட் ஆயிரும். 3 நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். பன்னீர் வந்து 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிதம் நல்லா பொரியட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இது கூடவே 2-3 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் முழுமையாக வதங்குறது வரைக்கும் வதக்கிடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீலிங் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும்போது வேக வச்ச சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 கப் அளவு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன வேக வச்ச அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் உடைஞ்சிடாமல் ஜென்டிலாக கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டேஸ்டியான பன்னீர் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. அந்த தண்டு சேர்க்கக்கூடாது, அந்த இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் பச்சை மிளகாயோட அளவை. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்க்குறேன். அதாவது 1 கப் அளவு நம்ம புதினா சேர்த்தோம்ல, 1/2 கப் அளவு கொத்தமல்லி இலைகள் இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். பொதுவாக புதினா சாதத்தில் புதினா மட்டும் சேர்ப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது போல் பாதி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா புதினாவுடைய ஸ்மெல் அதிகமாக வந்தாலும் சில பேருக்கு பிடிக்காது. அதனால் இது போல் பாதியாக கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சி பாருங்கள், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு
இது 4த்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே அந்த உளுந்து இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பொதுவாக வெரைட்டி ரைஸில் முந்திரி பருப்பு இருந்தால் எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். கூடவே ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இது பச்சையான வேர்க்கடலை. சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறம் வர்றது வரைக்கும் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன் சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாதம் செஞ்சு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா இதில் இருக்க வேர்க்கடலை முந்திரி பருப்புக்காகவே சாதத்தை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த விழுதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் வத்துறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட சாதத்தில் அந்த கரிஞ்ச வாசனை வர மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு வத்தி வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வத்தினா போதும். இப்போ பாருங்கள் நல்லாவே வத்திருச்சுல. இந்த டெக்ஸ்டரை பாருங்கள், நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சுட்டு அந்த கிரேவி தனியாக இருக்குது. இந்த டைமில் ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கணும். நான் வந்து நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். பானையில் வடித்து வச்சுருக்கேன். குக்கரில் வடிச்சிங்கன்னா இந்தளவுக்கு பொல பொலன்னு வராது. அதனால் பானையில் வடிச்சுக்கோங்க. இது வந்து 2லேருந்து 3 கப் அளவு சாதம் இருக்கும். சாதம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா முழுமையாக கலந்தாச்சு. நம்மளோட புதினா சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம கொண்டக்கடலை சாதம் செய்யலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் நெய் சேர்க்குறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண நெய். ஹோம்மேட் நெய் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணா செக் பண்ணி பாருங்கள். நெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. கப் அளவில் சொல்லணுன்னா 1 கப் அளவு கட் பண்ணின வெங்காயம் இருக்கும். சேர்த்துட்டு இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிரியாணி மசாலாவுக்கு பதிலாக கரம் மசாலா கூட யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டிலையே பண்ண பிரியாணி மசாலா. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டிலையே நல்லா கமக்கிற பிரியாணி மசாலா பண்ண முடியும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கருப்பு சுண்டல் எடுத்து ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு 5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். அதை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை ஆப்ஷனல் தான், நீங்கள் அப்படியே கூட இந்த ரெசிபி பண்ணலாம். வெங்காய சாதம் மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது கொண்டக்கடலை சாதம். கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கட்டும்ன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் கொண்டக்கடலை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த விதமான பயிர் வகைகள் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வரணும். அதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் இன்னுமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அதாவது கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க சாதம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சாப்பாட்டு அரிசியில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தை தான் சேர்த்துக்க போகிறேன். சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக, அதாவது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நான் எப்போதும் வடித்த சாதம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் குக்கரில் வைப்பீங்கன்னா அந்த ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சாதத்துலேயும் உப்பு சேர்த்துருப்போம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடியிலேருந்து சாதத்தை எடுத்து விட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். அதே போல் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த சுண்டல் சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம வெஜிடபிள் பிரியாணிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சுவையில் நல்ல மணமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் நம்ம நிறைய சுண்டல் சேர்த்துருக்கிறதுனால சத்தான ரெசிபியாகவும் இருக்கும். கடைசியாக இதில் கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 விதமான சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.